சங்கீதம் 9 வசனம் 9 கதைகளுடன் விளக்கம். கர்த்தர் ஒடுக்கப்பட்டவனுக்கு அடைக்கலமானவர், இக்கட்டுக்காலத்தில் உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 9 முதல் 9. இந்த வசனம் தேவன் ஒரு பாதுகாப்பான இடம் என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது, குறிப்பாக காயப்பட்டவர்களுக்கும் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லது பெரும் பாரத்தால் நசுக்கப்பட்டவர்களுக்கும். வாழ்க்கை கடினமாகும்போது தேவன் தூரத்தில் நிற்பதில்லை, அவர் நமக்கு அடைக்கலமாகவும் புகலிடமாகவும் பலமான கோட்டையாகவும் பலத்திற்கும் பாதுகாப்புக்குமான இடமாகவும் மாறுகிறார். வேறு எங்கும் செல்ல வழியில்லாதவர்களை தேவன் பாதுகாக்கிறார், ஆதரிக்கிறார், பலப்படுத்துகிறார். கதை 1. நகர வாசலில் இருந்த விதவை. ஒரு ஏழை விதவை தன் ஊரில் உள்ள சக்திவாய்ந்த மனிதர்களால் அடிக்கடி ஏமாற்றப்பட்டாள். அவளிடம் பணமில்லை, செல்வாக்கில்லை, அவளுக்காக பரிந்து பேச யாருமில்லை. ஒவ்வொரு காலையிலும் அவள் ஜெபித்தாள், கர்த்தாவே, நீரே எனக்கு ஒரே துணை. நீதி மெதுவாக வந்தாலும் உண்மை இறுதியாக வெளிப்பட்டது. அவளை ஒடுக்கியவர்கள் அம்பலப்படுத்தப்பட்டனர், அவளுக்குச் சேர வேண்டிய உரிமை கிடைத்தது. கதை 2. அழுத்தத்தில் இருந்த மாணவன். ஒரு மாணவன் பள்ளியில் தொடர்ச்சியான விமர்சனத்தையும் அவமானத்தையும் எதிர்கொண்டான். ஆசிரியர்கள் அவனை தவறாக புரிந்து கொண்டனர், வகுப்பு தோழர்கள் அவனை கேலி செய்தனர், கவலை நாளுக்கு நாள் அதிகரித்தது. அவன் மனம் தளராமல் ஒவ்வொரு இரவும் அமைதியாக ஜெபித்து தேவனுடைய பிரசன்னத்தில் சமாதானத்தை கண்டான். சூழ்நிலைகள் ஒரே இரவில் மாறாவிட்டாலும் அவனது இதயம் அமைதியுடனும் பலத்துடனும் வளர்ந்தது. பின்னர் அவனது திறமைகள் அங்கீகரிக்கப்பட்டன, அவனது தன்னம்பிக்கை திரும்பியது. கதை 3. புயலும் கலங்கரை விளக்கமும். ஒரு கப்பல் இரவில் ஒரு பயங்கரமான புயலில் சிக்கியது. அலைகள் அதை எல்லா பக்கங்களிலிருந்தும் தாக்கின. மாலுமிகள் தங்களை கைவிடப்பட்டவர்களாகவும் பயந்தவர்களாகவும் உணர்ந்தனர். அப்போது அவர்கள் ஒரு கலங்கரை விளக்கத்தை கண்டார்கள், நிலையான, பிரகாசமான, அசையாத ஒன்று. கப்பலை அதை நோக்கிச் செலுத்தி அவர்கள் பாதுகாப்பை அடைந்தனர். பாடம். வாழ்க்கையின் புயல்கள் நம்மை உலுக்கினாலும் தேவன் நிலையாக இருக்கிறார். மற்ற அனைத்தும் நிலையற்றதாக தோன்றும் போது அவரே நமது பலமான கோட்டை. கதை 4. உடைந்த இதயமுள்ள தாய். ஒரு தாய் தன் வேலையை இழந்து தன் பிள்ளைகளுக்கு உணவளிக்க போராடினாள். மக்கள் அவளை தவிர்த்தனர், அவமானம் அவள் இதயத்தை நிரப்பியது. அவள் தினமும் தேவனிடம் திரும்பினாள், ஜெபத்தின் மூலமும் நம்பிக்கையின் மூலமும் ஆறுதல் கண்டாள். கருணையுள்ள மனிதர்கள் மூலம் எதிர்பாராத உதவி வந்தது, அவளது ஆவிக்கு பலம் திரும்பியது. பாடம். தேவனுடைய அடைக்கலம் என்பது பாதுகாப்பு மட்டுமல்ல, அது ஆறுதல், நம்பிக்கை மற்றும் கண்ணியம். வாழ்க்கை பயன்பாடு. நீங்கள்